Good morning. Chapter 7, Exercise 7.3 integralsல third sum பார்க்குறோம். Integral cos 2x into cos 4x into cos 6x dx. இப்போ இந்த cos 2x into cos 4x வந்து cos a cos b ஃபார்முலால இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 cos a cos b equal to cos of a plus b plus cos of a minus b. So இப்போ நமக்கு என்ன வேணும்? cos a cos b வேணும். So cos a into cos b equal to cos of a plus b plus cos of a minus b divided by 2. இந்த 2 இந்த சைடு வந்துடும். ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஏன்னு வச்சுக்க போகிறோம், இந்த 4xஐ பின்னு வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போது இன்டெக்ரல் cos 2x into cos 4x into cos 6x dx equal to இது வந்து a, இது வந்து bன்னு. இந்த ரெண்டுத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிக்க போகிறோம். இன்டெக்ரல் இப்போது என்ன? cos a plus b, cos of aங்கிறது 2x plus 4x plus cos of a minus b, aங்கிறது 2x, bங்கிறது minus 4x முடிஞ்சுட்டா. அப்புறம் இங்கே வந்து into cos 6x, cos 6x. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் cos 6x இருக்குது, இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். டிவைட் பை 2, இது வந்து டிவைட் பை 2. cos a cos bங்கிறது cos of a plus b plus cos of a minus b divided by 2. ஓகே, இப்போது நம்ம இந்த ஆஃப் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் முதல்ல. அப்போ 1/2 இன்டெக்ரல் cos of 2x plus 4xங்கிறது 6x plus cos of minus 2x, cos of minus 2x இது into cos x, cos 6x, sorry, cos 6x. ஓகே, இப்போ cos of minus 2xங்கிறது என்னென்னா, cos of minus 2xங்கிறது cos x, cos 2x, sorry, cos 2x. அதாவது நம்ம cos of minus x என்ன பண்ணுவோம்? cos xன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே cos of minus 2x இருக்குது, அப்போ cos 2x. அதாவது இது என்னென்னா, இப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வந்து மைனஸ் தீட்டா இங்கே இருக்குது. இப்போ cos வந்து 4, இது ஆல் சில்வர் டீ கப்ஸு. அதாவது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்? காஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், மைனஸ் தீட்டா இங்கே தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால காஸ் ஆஃப் 2xங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ். காஸ் ஆஃப் minus 2xங்கிறது காஸ் 2x ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு காஸ் 6x ப்ளஸ் காஸ் 2x into cos 6x into dx. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு cos 6x into cos 6x. இப்போ cos ஸ்கொயர் 6x ப்ளஸ் cos 2x into cos 6x into dx. ஓகே, இப்போ நம்ம அகைன் என்ன பண்ண போகிறோம்? cos ஸ்கொயர் 6x இருக்கு இல்லையா, இந்த இன்டெக்ரல் இது. இப்போது cos ஸ்கொயர் 6xங்கிறது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் cos ஸ்கொயர் x, cos ஸ்கொயர் xங்கிறது என்ன ஃபார்முலானா 1 + cos 2x டிவைடட் பை 2. அது எப்படி வந்ததுன்னா, இப்போ நம்ம cos 2a cos 2x இருக்குது. cos 2xங்கிறது என்ன ஃபார்முலானா 2 cos ஸ்கொயர் x minus 1. அப்போது இந்த 2 cos ஸ்கொயர் x மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். cos ஸ்கொயர் x minus 1 equal to cos 2x. திருப்பி போட்டுட்டேன், இது இந்த சைட் கொண்டு இருக்கோம், இது இந்த பக்கம் கொண்டு இருக்கோம். அப்போ 2 cos ஸ்கொயர் x equal to மைனஸ் இந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 1 + cos 2x. அப்போது cos square x equal to
1 plus cos 2x divided by 2. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், அதான் போட்டிருக்கோம். cos square xங்கிறது 1 plus cos 2x by 2. இந்த இடத்துல cos square 6x இருக்குது. அப்போது cos square 6x equal to 1 plus cos 2 into xங்கிற இடத்துல என்ன இருக்குது, 6x இருக்குது, divided by 2. ஓகே, இப்போ இது என்னாகும், 1 plus cos 12x ஆகிடும். இங்கே எழுதிக்கலாம். equal to of integral cos square 6xங்கிறது 1 plus cos 6 into 2 12x divided by 2 plus இதை நம்ம மாதிரி எழுதிக்கலாம். cos 2x into cos 6x into dx. ஓகே, இப்போது இந்த cos 2x cos 6x இருக்கு இல்லையா, இது வந்து cos a cos b மெத்தடில் இருக்குது. அதை நம்ம திருப்பி நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா ஈக்குவல் டு ஆஃப் இன்டெக்ரல், இது அப்படியே வச்சுக்கலாம். 1 ப்ளஸ் cos 12x டிவைடட் பை 2 ப்ளஸ் இது எப்படின்னா cos a cos b மெத்தடில் இருக்குது. அதாவது cos of a ப்ளஸ் b ப்ளஸ் cos of a மைனஸ் b டிவைடட் பை 2 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது என்னென்னா, இது cos of ஏங்கிறது என்ன 2x, bங்கிறது 6x ப்ளஸ் cos of ஏங்கிறது 2x மைனஸ் bங்கிறது 6x into dx divided by 2. cos of a plus b plus cos of a minus b divided by 2. ஓகே, into dx போட்டிருக்கோம். இதுக்கலாம் ஆஃப் இன்டெக்ரல் 1 plus cos 12x divided by 2 ப்ளஸ் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். cos of 8x 2x plus 6x 8x ப்ளஸ் cos of minus 4x divided by 2 into dx. ஓகே, அதாவது cos of minus 4xங்கிறது cos 4x ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த 2 வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது எல்சியத்தில். இதை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது ஆஃப் இன்ட்டு ஒரு ஆஃப் ஏற்கனவே இருக்குது, மறுபடியும் இதில் ஒரு ஆஃப் வருது, ஆஃப் இருக்குது. இன்டெக்ரல் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம் நம்ம. ஆஃப் 2லாம் டிவைடட் பை 2லாம் எடுத்தாச்சு. அப்போ மேலே என்ன இருக்கும், 1 ப்ளஸ் cos 12x ப்ளஸ் cos 8x. cos of மைனஸ் தீட்டாங்கிறது cos ப்ளஸ் cos தீட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், cos 4x இன்ட்டு dx. ஓகே, அதாவது இந்த 2 வந்து எல்சியம் எடுத்தோன்னா இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக 2 இருக்குது, எல்சியம் எடுத்துட்டோம். அப்போ இந்த 2 வந்து என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒன்றா போயிடும், போனால் ஆஃப் ஆகிடும். ஓகே, வெளியில் எடுத்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துக்குமே இன்டெக்ரேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி எதுலான்னா, இப்போ இது வந்துன்னா 1/4 1/2 into 1/2 1/4 இது காமனாக எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் இப்போ வந்து 1 dx இது ப்ளஸ் இன்டெக்ரல் cos 12x into dx தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் cos 8x dx ப்ளஸ் இன்டெக்ரல் cos 4x into dx. ஓகே, இப்போ என்ன வரும், எல்லாத்தையும் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 1/4 1 இன்டெகிரேட் பண்ணனா எக்ஸ் வரும் ப்ளஸ் cos 12xஐ இன்டெகிரேட் பண்ணனா cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x வரும். ஓகே, அப்போ cos 12x இன்டெகிரேட் பண்ணால் sin 12x டிவைடட் பை எக்ஸோட கோஃபிஷியன்ட் 12 வந்து கீழே போடணும். ப்ளஸ் cos 8xோட இன்டெகிரேஷன் பண்ணனா sin 8x டிவைடட் பை எக்ஸோட கோஃபிஷியண்ட்டை டினாமினேட்டரில் எழுதணும். ப்ளஸ் cos 4x இன்டெகிரேட் பண்ணனா sin 4x எக்ஸோட கோஃபிஷியன்ட்டு 4 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 1/4 into x plus
sin 12x divided by 12 plus sin 8x divided by 8 plus sin 4x divided by 4 plus c.